யூடியூப் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கான எளிய வழிமுறைகள பத்தி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். இன்றைய காலகட்டங்கள்ல நெறைய பிரச்சனைகள்ல ஒன்று தான், குடும்பத்தில கணவன், மனைவி இருவரும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்தி, பல ஆண்டுகள் குழந்தை இல்லாம இருக்கிறது. இந்த குழந்தை இல்லாம இருக்கிறதுல என்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, கணவன், மனைவி மட்டுமல்ல, பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சமுதாயத்தில பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட பிரச்சனைகள அவங்களால அனுபவிப்பாங்க. அந்த மன உளைச்சலுக்கு அனுபவிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஈடே இல்ல. அந்த அளவுக்கு வேதனைய அனுபவிப்பாங்க. அப்போ குழந்தை இல்லாததுக்கான காரணங்கள் முதல்ல என்னன்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல. இல்ல ஆண்களுக்கு பிரச்சனை இருக்குதா? பெண்களுக்கு பிரச்சனை இருக்குதா? அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம சித்த மருத்துவ மையத்துக்கு நெறைய பேர் வர்றவங்களுக்கு ஃபுல்லாமே நாடி பரிசோதனை பண்ணுவோம். அதேபோல அவங்களோட வாழ்வியல் முறை, அவங்களோட உணவியல் முறை, அவங்களுடைய தாம்பத்தியம் சம்பந்தமான வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள், கணவன், மனைவி அவங்களுக்குள்ள உள்ள அந்யோன்யம், இதுல கணவன் சார்ந்த பிரச்சனைகள், மனைவி சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாமே கேட்டு தெரிந்து கொண்டு, இதற்கு முன்பு அவர்கள் எடுத்த மருத்துவ முறை, இதுக்கு பின்பு அவர்களுடைய மனநிலை எல்லாமே தெரிந்து கொண்டு, அதற்கேற்றார் போல நாம ஆரோக்கியமான வழியில, சித்த மருத்துவத்தின் அடிப்படையில, ஆயுர்வேத மருத்துவம் அடிப்படையிலயும், இயற்கை மருந்தின் அடிப்படையிலயும் மருத்துவம் செய்து, பல ஆண்கள், பெண்கள் குழந்தை பாக்கியம் பெற்று மகிழ்கின்றார்கள். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அவங்களுக்கு மாதந்தோறும் மாதாந்திரம் ருது ஏற்பட்டால், பெண்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதேபோல ஆண்களுக்கு தாம்பத்தியத்தில் நாட்டமில்லை, ஆர்வக் குறைபாடு, எழுச்சியின்மை, ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள், ஆண், பெண் அந்தரங்க உறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், உடல்ல இரத்த ஓட்டத்தின் அளவு, மனநிலை எந்த மாரி உள்ளது. இதுபோல எல்லாமே நாம பார்த்து, அத அவங்களுக்கு தேவையான ஆலோசனை குடுத்து, ஆண்கள பொறுத்தவரைல உயிரணுக்கள் சம்பந்தமான பிரச்சனை காணப்படும். சிலருக்கு சுத்தமாக உயிரணுக்கள் இல்லாத நிலை காணப்படும். அப்போ விறைப்புத்தன்மை குறைபாடு காணப்படும். இதையெல்லாம் ஆண்களிடம் பேசி, அல்லது அவங்களுடைய செமன் அனலைஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் மூலமாக அவர்களுக்கு தேவையான பிரச்சனையை சரி செய்து கொள்ள முடியும். உதாரணமாக ஆண்களுக்கு முடிந்த வரைக்கும் உயிரணுக்கள் இல்லை என்றால் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும். பெண்களை பொறுத்தவரையில கர்ப்பப்பையில ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலோ, அதாவது நீர்க்கட்டியோ, நார்க்கட்டியோ, அப்படி இல்லைன்னா கர்ப்பப்பையில வாயுக்கள் தங்கியிருந்தாலோ, கிருமிகள் இருந்தாலோ, தைராய்டு சம்பந்தமான ஹார்மோன் பிரச்சனை இருந்தாலோ, ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு இருந்தாலோ, அதேபோல உடல் பருமன் காணப்பட்டாலோ, நாம அவங்களுக்கு என்ன முறையில அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பதை தெரிந்து கொண்டு, அதற்கேற்றார் போல மருத்துவம் செய்து வரும்பொழுது, அவர்களுக்கு அருமையாக குழந்தை பாக்கியம் அமையும். அந்த வழியில நாங்கள் எல்லாம் பயன்படுத்தி வெற்றியடைந்த பெண்களுக்கான ஒரு மருத்துவ முறையும், ஆண்களுக்கான ஒரு மருத்துவ முறையும் இந்த பதிவுல வெளிப்படுத்துறேன். நெறைய ஆண்களுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஆண்கள பத்தி பார்த்துடுவோம். அடுத்து பெண்கள பத்தி பார்ப்போம். நெறைய ஆண்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, உயிரணுக்கள் இல்லாத நிலை, விந்து உற்பத்தியின்மை, ஹார்மோன் பிரச்சனை. இதுதான் அதிகமான ஆண்களுக்கு காணப்படக்கூடிய பிரச்சனை. ஏனென்றால், அவர்கள் சிறு வயதில் ஏற்பட்ட தவறான பழக்கவழக்கங்கள், போதை பழக்கவழக்கங்கள், மீண்டும் இன்றைய காலகட்டங்கள்ல தேகத்தில, அதாவது இந்த உடம்புல உஷ்ணம், பாடி ஹீட்டா இருக்கும். இதெல்லாம் கண்டுடாம இருப்பாங்க. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனையுமே இல்லாம இருக்கும். எல்லாமே நார்மலா இருக்கும் ரிப்போர்ட்ல. ரத்த ஓட்டம் நார்மலா இருக்கும், ஹார்மோன் நார்மலா இருக்கும், உயிரணுக்கள் நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே இந்த மருத்துவ முறையில உடல் உஷ்ணம் காணப்படும். இந்த உடல் உஷ்ணத்த நம்ம சரி செய்தோம்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அமையும். ஆண், பெண் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியத்துக்கு பார்த்தீங்கன்னா, பேருதவியாக இருக்கும். அப்போ ஆண்கள பொறுத்தவரைல, நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான ஃபார்முலாவ கடைபிடிச்சுட்டு வந்தீங்கனாலே போதும். நீங்க அசோஸ்பெர்மியா நிலையா இருந்தாலும் சரி, விந்து உற்பத்தி சம்பந்தமான பிரச்சனையா இருந்தாலும் சரி செய்து கொள்ளலாம். இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாமே விதைகள் சார்ந்ததாக இருக்கும். இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்ல நீங்க வாங்கிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நீர்மூலி விதை, பூனைக்காளி விதை, அதேபோல அத்தி விதை,
அரச விதை, ஆலம் விதை, சூரியகாந்தி விதை, வெங்காய விதை, முள்ளங்கி விதை, இந்த விதைகளை எடுத்துட்டு வந்து சுத்தி செய்து வறுக்க வேண்டியதை வறுத்து, இது கூட கருஞ்சீரகம் பாதி அளவு சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கணும். கருஞ்சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களுடைய மெட்டபாலிசம் முதற்கொண்டு எல்லாமே சரி பண்ணும்னு சொல்லி மருத்துவ வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. இயற்கை மருத்துவத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகத்துக்கு அற்புதமான தன்மைகள் உண்டு. இது கூட சதகுப்பை என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்குது. சதகுப்பையோட விதைகளை வாங்கிட்டு வந்து வறுத்து, நம்ம இந்த பவுடர் சொன்ன பவுடர் கூட சேர்த்து, சுக்கு, மிளகு, திப்பிலி சேர்த்து சுவைக்காக வேண்டி ஏலக்காய், கிராம்பு, பட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஆண்கள் தினமும் பருகி வந்தாங்கன்னா, விந்து உற்பத்தி கிடைக்கும். அதேபோல அது ஆண்களோட பிரச்சனை அத்தனையுமே சரியாகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, முருங்கை பீசின்னு அவங்க சேர்த்துக்கலாம். முருங்கை பீசின்னு சேர்த்தாங்கன்னா, உடம்பு உஷ்ணம் நல்லாவே குறையும். இதையும் இப்போ நான் சொன்ன மருந்து கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே ஆண்கள் சம்மந்தமான அத்தனை பிரச்சனையும் சரியாகும். பெண்களை பொறுத்தவரையில என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கட்டும், வயிற்றில புண்கள் இருக்கட்டும், இல்லை கர்ப்பப்பை புண்ணா இருக்கட்டும், பெண்களுக்கு மாதவிலக்கு சம்மந்தமான குறைபாடுகளா இருக்கட்டும், அதேபோல வெள்ளைப்போக்கா இருக்கட்டும், அதிக இரத்தப்போக்கா இருக்கட்டும், கர்ப்பப்பையில நீர்க்கட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி. அதாவது கருப்பு பழம் காய்க்கக்கூடிய மணத்தக்காளி கீரை எடுத்துக்கணும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, துளசி, அதேபோல சிறிதளவு மலைவேம்பு இதை எல்லாமே கலந்து அரைச்சிட்டு வந்து, அவங்களுடைய மாதவிலக்கான 3 நாட்கள் மட்டும் தொடர்ந்து சாப்பிடணும். தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா, கர்ப்பப்பை சுத்தம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் அமையும். நிறைய பெண்கள் இந்த முறையை கையாண்டு, இந்த எளிமையான முறையை கையாண்டு நிறைய பேரு குழந்தை பாக்கியம் பெற்றிருக்காங்க. இந்த மருந்த வந்து பார்த்தீங்கன்னா, மோர்ல கலந்து சாப்பிடுறது சிறப்பு. சரி, எனக்கு மாதவிலக்கே ஏற்படலைங்க, கட்டி இருக்குது அப்படின்னா, இப்ப நான் சொன்ன பவுடர்கள் எல்லாமே பவுடர் பண்ணி, அந்த பவுடர வந்து மோர்ல கலந்து சாப்பிடணும். சாப்பிட்டு வந்தாங்கன்னா, அவங்களோட கர்ப்பப்பை ஆரோக்கியம் கிடைக்கும். கருமுட்டை நல்லா வளரும். கருமுட்டை வெடிக்கும். சரியான காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கர்ப்பப்பை நல்லா வளர்ச்சி அடையாதவங்களுக்கு கர்ப்பப்பை வளர்ச்சி அடையும். குழந்தை பாக்கியமும் பெற்று மகிழலாம். இந்த வழிய பயன்படுத்தி நெறைய பேரு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் உங்களோட குடும்பமும் குழந்தை பாக்கியம் இனிமே இல்ல. எங்க வீட்ல அந்த பிரச்சனை இல்லைங்க. எங்க வீட்ல குழந்தை சத்தம் கேட்குது. மழலை சத்தம் கேட்குது. நாங்கலாம் சந்தோஷமா இருக்கோம். அப்படின்னு எல்லாருமே சொல்லணும். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இது எல்லாமே எங்களோட மருத்துவ மையத்தில நாங்க வழங்கி வந்துட்டுடைய ஒரு மருத்துவ முறையானது. இத நெறைய பேர் சொல்ல வேண்டாம்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் என்னுடைய மனம் வந்து நெறைய பேரு இதில பாதிக்கப்பட்டிருக்காங்க. நெறைய பேர் வர முடியாம இருக்கிறாங்க. அவங்கலாம் சந்தோஷமா குழந்தை பெறணும்னு சொல்லி தான் இந்த மருத்துவ பதிவ பதிவிடுறோம். நீங்களும் உங்களோட நண்பர்களோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, உங்க வீட்ல உறவினர்கள் யாராவது இந்த மாரி பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இப்ப நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையானது தான். பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷமான முறை தான். இத பயன்படுத்தி பார்த்து உங்களோட அனுபவங்கள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யாரேனும் இந்த முறைய பயன்படுத்தி குழந்தை பாக்கியம் பெற்றீங்கன்னா, கண்டிப்பா எங்க மருத்துவ மையத்துக்கு தகவல் தெரிவிங்க. முதல் ஆளா சந்தோஷப்படுவது நாங்களா தான் இருப்போம். நம்ம சேனல பார்த்துட்டு இருக்கவங்க, இதுபோல பல நல்ல விஷயங்கள் வந்துட்டுருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எங்களோட சேனல பார்த்துட்டு இருக்கிறவங்க அன்புள்ளவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி.